ஸ்டாண்டர்ட் தமிழில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வீட்டுக்கோர் புத்தக சாலை. இந்த யூனிட் தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணாவை பற்றினது. ஃபஸ்ட்டு வந்து நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து கொடுப்பவனே எனக்கு வந்து உண்மையான நண்பன் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆப்ரஹாம் லிங்கன். அடுத்து 2009 வந்து நடுவண் அரசு வந்து அண்ணா உருவம் பொறித்த ₹5 நாணயத்தை வந்து வெளியிடுறாங்க. 2010 நமக்கு தெரியும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாணயம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நடுவண் அரசு. ஓகேவா. அடுத்து உணவு உடை, அதுக்கு அடுத்து வந்து புத்தக சாலைக்கு தான் முக்கிய இடம் கொடுக்கணும் அப்படின்றாரு. அடுத்து பூலோக சரித ஏடுகள் வந்து இருக்கணும், அங்கே திருக்குறள் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து சங்க இலக்கியங்கள் வந்து சாமானியரும் அறியும் வகையில் அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னும், விஞ்ஞானிகளோட கண்டுபிடிப்பு, அதுக்கப்புறம் நாட்டு விடுதலைக்கு உழைத்த மக்கள், மனமாசு துடைத்தவர்கள், அப்புறம் தொலைதேசம் கண்டவர்கள், வீரர்கள், விவேகிகள், வாழ்க்கைக்கு இவங்க பற்றின வாழ்க்கை குறிப்பெலாம் வந்து அந்த ஏடுகள்லாம் இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து அண்ணாவோட பொன்மணிகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு, சரியா, உண்மை வன்முறையை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. அடுத்து எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டரே அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு. அடுத்து மக்கள் மதியை கேட்கும் ஏடுகள் தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் இலக்கியம்தான் தேவைன்றார். நல்ல வரலாறு படித்தால்தான் இளம் வயதில் ஒரு புது முறுக்கு ஏற்படும். இளைஞர்கள் பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையில் ஈட்டி முனைகள், நடந்தையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இதெல்லாம் அண்ணா சொன்னது. இது ஏதாவது ஒரு லைன் கொடுத்து யாருன்னு கேட்டால் அண்ணா. ஓகேவா. அடுத்து வீட்டிற்கு ஒரு புத்தக சோலை. இது வந்து இந்த லெசனே இருக்கு இல்லையா, இது வந்து அண்ணா வந்து ஒரு வானொலி உரை தொகுப்பில் வந்து சொன்னது. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து அவர் பேசுவார். அவர் வந்து தென்னகத்து பெர்னாட்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க, பாட்ஷா அப்படின்னு ஞாபகம். தென்னகத்து பெர்னாட்ஷா யாருன்னா அண்ணா. சிவாஜி கண்ட சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை அப்படின்னு பல படைப்புகளை படைச்சிருக்காரு. அடுத்து திராவிட சீர்திருத்தங்களை நாடகம் படங்கள் மூலமாக பரப்பியவரில் முதல் ஆள் இவர் தான். அடுத்து வந்து 1935 சென்னையில் வந்து இவர் பிறக்கிற பெத்தநாயக்கம்பேட்டையில் கோவிந்த நாயக்கம் பள்ளியில் வந்து இங்கிலீஷ் டீச்சராக ஒரு வருஷம் வேலை பார்த்துருக்காரு 1935. அவர் பிறந்தது வந்து 1910. அதனால தான் 2010 நூற்றாண்டு விழா லைப்ரரி திறக்கிறாங்க. இது 25 வயசில் ஒரு வருஷம் வந்து டீச்சராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கார், இங்கிலீஷ் டீச்சராக. இவர் வந்து ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, இவர் வந்து வீட்லேயே தான் நான் லைப்ரரி வைக்கணுன்றாரு. அதனால் ஹோம் ஞாபகம் வச்சுக்கணும். ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி, இந்த இதழ்கள்லாம் வந்து ஆசிரியராக இருந்திருக்காரு. குடியரசு விடுதலையில் வந்து துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. மற்றதெல்லாம் ஞாபகம் இருக்கும். மாலை மணி, சரியா, மாலை மணி, காஞ்சி, மாலை வந்து காஞ்சி போச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இதழ்கள்லாம் ஆசிரியராக இருந்திருக்காரு. அடுத்து இவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்து இருமொழி சட்டத்துக்கு வந்து பரிந்துரைச்சிருக்காரு, இருமொழி சட்டம். அடுத்து சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு மாற்றினவர் இவர் தான். இதுக்காக நிறைய பேர் இறந்தெல்லாம் போயிருப்பாங்க. அண்ணான்றனால தம்பிகளுக்கு மாற்றி கொடுத்துட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஏசியாவோட ஓல்டஸ்ட் இருக்கிறதுலே பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். இதில் இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜ் ஓலைச்சுவடிகளும் இருக்கும். அடுத்து தமிழ் நூல்கள் அதிகம் உள்ளது நூலகம் எதுனா கன்னிமாரா நூலகம். இது வந்து சென்னை எழும்பூரில் இருக்குது. இந்தியாவோட முதல் பொது நூலகம் எதுனா திருவனந்தபுரத்தில் இருக்க நடுவண் நூலகம். அடுத்து கொல்கத்தாவில் 1836 வந்து உருவான 1953 பீப்புள் யூஸ் பண்ண ஆரம்பித்த அந்த தேசிய நூலகம் வந்து மிகப்பெரிய நூலகம்ன்றாங்க. ஆவண காப்பக நூலகமும் அதுதான். ஆவணங்களை காக்கும் நூலகம் எது அப்படின்னா தேசிய நூலகம் கொல்கத்தாவில் இருக்குது. ஓகேவா. அடுத்து உலகத்தோட மிகப்பெரிய லைப்ரரி இது, உலகத்திலேயே பெரிய இதுனா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்காவில் இருக்குது. வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைக்கு அடுத்த இடம் புத்தக சாலைன்னு சொன்னவர் அண்ணா. உலகில் சாகபரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே அப்படின்னு சொன்னவர் கதே. நூலகவியலில் 5 விதிகளை அறிமுகம் செய்த சீர்காழி அரங்கநாதன். அவர் பிறந்த நாள் வந்து ஆகஸ்ட் 9, அதாவது 8/9 இருக்கும். அதுதான் தேசிய நூலக நாளாக வந்து கொண்டாடுறோம். அதாவது இப்போ நமக்கு எக்ஸாம் வந்து நவம்பர் மந்த் நடக்க போகுது. ஸோ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் தேசிய நூலக நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஆகஸ்ட் 9. ஓகேவா. அடுத்த இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.